நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகுறீங்களா அப்படின்னா எனக்கு பேட்டி கொடுங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகுறீங்களா அப்படின்னா எனக்கு பேட்டி கொடுங்கன்னு சொன்ன எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி 1000க்கும் மேலான இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி 10,000க்கும் மேலான மக்களை நாம் தமிழர் கட்சியில் இணைத்திருக்கிறது. இது குறித்து எந்த ஒரு செய்தி நிறுவனமும் ஒரு சிறிய செய்தி கூட போடல. அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் அனீஷ் ஃபாத்திமா, இது உங்கள் வேலுநாச்சி. இன்றைக்கு 29/12/2024 இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, மகளிர் பாசறை இணைந்து ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் நடத்தியிருக்கிறோம். 1000க்கும் மேலான உறுப்பினர் சேர்க்கை, அதாவது 1000 உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடணுங்கிறது நம்முடைய திட்டம். ஆனா 1000க்கும் மேலாக நடந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. 1000க்கும் மேலான இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி 10,000க்கும் மேலான மக்களை நாம் தமிழர் கட்சியில இன்றைக்கு இந்த ஒரு நாள்ல மட்டும் இணைச்சிருக்கோம். இது குறித்து எந்த ஒரு செய்தி ஊடகமும் வெளியில இது ஒரு செய்தியா போடல. நாம் தமிழர் கட்சியில அவர்கிட்ட உறுப்பினர் அட்டை இருக்கோ இல்லையோ, அவர் சமூக வலைதளத்துல நான் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுறேன்னு சொன்னா உடனே அதை பிரேக்கிங் நியூஸா போடக்கூடிய செய்தி நிறுவனங்கள் நாம் தமிழர் கட்சியில 10,000 பேருக்கு மேல ஒரே நாள்ல இணைஞ்சிருக்காங்க. ஆனா இது குறித்து எந்த ஒரு ஊடகமும் செய்தி போடல. முதல்ல நாம் தமிழர் கட்சி 1000 இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துறோம் அப்படின்னு நம்ம சமூக வலைதளங்கள் முழுக்க சொன்னோம். எல்லா இடங்கள்லயும் நம்ம பேசணும். ஆனா அப்பொழுது 1000 பேர்த்துல நடத்துறாங்க அப்படின்னு யாரும் எந்த செய்தி ஊடகமும் பேசல. சரி, நடத்தும் பொழுதாவது பேசுவாங்க அப்படின்னா அப்பொழுதும் பேசல. நடத்தி முடிந்த பிறகும் இப்போ வரைக்கும் யாரும் பேசல. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலையும் 1000 இடங்களுக்கு மேல நம்ம நாம் தமிழர் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டு 10,000க்கும் மேலான மக்கள் நம்ம இணைச்சிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திலேயோ அல்லது திமுக, அதிமுக இது போன்ற கட்சிகள்ல பெருந்திரளாக மக்கள் சேரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக்கி பேசியிருக்காங்க. பல ஊடகங்கள் அது குறித்து விவாதம் பண்ணிருக்கு, பல ஊடகங்கள் அது குறித்து பேசியிருக்கு. இன்றைக்கு சமகால சூழல்ல நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரம் கலைகிறது, நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன காலகட்டத்துல 1000 இடங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி 10,000க்கும் மேலான மக்கள் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பேசுபொருளாக பேசப்பட்டிருக்கோம். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்தா, ஏன்னா இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல அந்த மக்கள் மன்றத்துல கூட மிகப்பெரிய பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஐயா பல கருப்பையா அவர்கள், மரியாதைக்காக நம்ம ஐயா அப்படின்னு சொல்றோம், ஐயா பல கருப்பையா அவர்கள் விஜய் வந்ததுல ஒரே நல்லது என்னன்னா சீமான் க்ளோஸ் அப்படின்னாரு. விஜய் வந்ததுல ஒரே நல்லது சீமான் க்ளோஸ்ன்னு சொன்னாரு. ஆக்சுவலா வந்துட்டு இன்றைக்கு ஐயா பல கருப்பையா அவர்கள் உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10,000க்கும் மேலான இளைஞர்கள், 10,000க்கும் மேலான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரே நாள்ல இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஐயா கிட்ட சொல்லிக்கிறோம். சோ நாம் தமிழர் கட்சி அவர் வந்தா க்ளோஸ் ஆயிரும், இவர் வந்தா க்ளோஸ், எல்லாரையும் க்ளோஸ் பண்றதுக்காக அந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலயும் க்ளோஸ் ஆகாது. இவ்வளவு ஒரு எல்லாருமே நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் குறைய போகுது, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சியில் 10,000க்கும் மேலான மக்கள் இணைஞ்சிருக்காங்க. இது குறித்து எந்த ஊடகமும் விவாதம் பண்ணல அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒருத்தர் விலகிட்டாங்க அப்படின்னா உடனே அவர்களை போய் பேட்டி எடுக்கிறது, உடனே அவங்கள்ட்ட போய் பேசுறது, உடனே அவங்களை பத்தின ஒரு செய்தி போடுறது, பிளாஷ் கார்ட்ல போடுறது, பிரேக்கிங் நியூஸா போடுறது. இதை நீங்க ஒரு பிரேக்கிங் நியூஸா போடணும், ஒரு துண்டு செய்தியா கூட போடல. இந்த அளவிற்குத்தான் இவர்களுடைய ஊடக அறம் இருக்கிறது. ஆனால் ஒன்று, நாம் தமிழர், அதாவது 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையாதுன்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் மீது இவர்கள் எவ்வளவுதான் இவங்க அவதூறுகளை அள்ளி வீசினாலும் சரி, அல்லது எவ்வளவு பொய் பரப்புரைகளை மேற்கொண்டாலும் சரி, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு இருட்டடிப்பு செய்தாலும் சரி, மக்கள் நாம் தமிழர் கட்சியை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் நாம் தமிழர் கட்சியை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. குப்பைகளை எவ்வளவு கொட்டினாலும் நெருப்பு எப்படி அணையாதோ, மீண்டும் மீண்டும் எப்படி பற்றி எரியுமோ அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி பற்றி எரியுது. தொடர்ச்சியாக இந்த 2024, அதுவும் குறிப்பாக இந்த வருடம் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியின் மீது அவ்வளவு அவதூறுகள், அவ்வளவு பொய் பரப்புரைகள், இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியில இருந்து அவ்வளவு பேர் விலகுறாங்க, இவ்வளவு பேர் விலகுறாங்க, அவ்வளவு பேர் விலகுறாங்கன்னு இந்த வருடம் முழுமைக்கும் போட்ட செய்தி ஊடகங்கள் இன்றைக்கு ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கறதான் என் கேள்வி. இன்னைக்கு ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு பேசுங்க. நாம் தமிழர் கட்சியில இத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க, நாங்கள் அதிகாரப்பூர்வமாக தரோம். இது 10,000 அப்படிங்கிற கவுண்டே அதிகாரப்பூர்வமானது. இன்னும் சில இடங்கள்ல சர்வர் ஒர்க் ஆகல, அந்த மாதிரி மேனுவலா கையில வச்சிருக்காங்க. இனிமேதான் அதுல சிஸ்டம்ல ஆட் பண்ணவே போறாங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே கூடும். கிட்டத்தட்ட இன்றைக்கு பெருமளவில் ஒரு பெரிய மக்கள் திரள் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் வந்திருக்காங்க. இதை எந்த ஊடகமும் பேசாது, நம்ம தான் பேசணும். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலான
உறவுகள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் எங்களது புரட்சிகர வாழ்த்துக்கள். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும்னு நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் தமிழர் கட்சியால் தான் தர முடியும் அப்படின்னு நம்பி நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த அன்பும் நன்றியும். இணைந்து பயணிப்போம். நன்றி.